ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் அக்டோபர் 12ஆம் தேதி நடக்க இருக்கு. அதுக்கு உங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 80 டேஸ் பேட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம மோர் தேன் 50 டேஸை கடந்து ஓடிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வெரி ஃபியூ டேஸ் தான் இருக்கு எக்ஸாமுக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பேச போறது இஸ் ரிலேட்டட் டு மைண்ட் செட். நான் மினிமமா ஒரு 1000 பீப்புள், மினிமம் சொல்றது இப்போ அதுக்கு மேல கூட கண்டிப்பா பேசியிருப்பேன். மினிமமா 1000 பீப்புள் கிடையாது பேசியிருப்பேன். பட் ஆனா எல்லார்கிட்டயும் இருக்கக்கூடிய ஒரு காமன் ஃபீச்சர் என்ன அப்படின்னா ப்ராப்ளம்ஸ். எவ்ரிபடி ஹேஸ் ப்ராப்ளம்ஸ். நல்லா படிக்கிறவங்க, படிக்காதவங்க, படிக்கவே இல்லாதவங்க, யாரா இருந்தாலும் சரி பிரச்சனைகள் இருக்கும். பட் ஆனா அதுல இருக்கிறவங்களையுமே நல்லா படிக்கிறவங்க கிட்டயும் பேசியிருப்பேன், நல்லா மார்க் வாங்காதவங்க, மார்க் வாங்குறவங்க கிட்டயும் பேசியிருப்பேன்ல. என்ன பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா, பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் தேடுவாங்க. இப்போ ஒருத்தவங்க நல்லா படிக்கக்கூடிய ஆளா இருக்காங்க, நல்லா மார்க் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும். பட் அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் தேடுவாங்க. இன்கேஸ் அந்த சொல்யூஷன் செட் ஆகல அப்படின்னாலும் அதுக்காக படிக்கிறத வந்து நிறுத்திடவே மாட்டாங்க. இதுதான் நான் ஃபீல் பண்ற ஒன் மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் பீப்புள் ஹூ ஸ்கோர் வெல், ஹூ டோன்ட் ஸ்கோர் வெல். அண்ட் ஐ திங்க் அதுதான் மெயின் ப்ராப்ளமும் நினைக்கிறேன். இப்போ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு thousands ஆஃப் பீப்புள் ஆர் கோயிங் டு ரைட். நிறைய பேர் எழுத போறாங்க. அதுல ஆனா ஒரு சில பேர் தான் வந்து பாஸ் ஆக போறாங்க. ஏன்னா அத்தனை நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ அப்போ அவ்வளோ பேர்ல இருந்து இவ்வளோ பீப்புள் தான் பாஸ் பண்ண போறாங்க அப்படின்றப்ப சம்திங் ஷுட் பி தேர்ல. பாஸ் பண்றவங்ககிட்ட ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா கேப்பபிலிட்டி இருக்கணும் இல்லையா? இப்ப எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு. பட் ஆனா ஒரு சில பேர் தான் பாஸ் பண்றாங்க அப்படின்னா என்ன காரணமா இருக்கும்? ஏன்னா அவங்க பிரச்சனைகளையும் தாண்டி என்னென்ன சுச்சுவேஷன்ல இருக்காங்களோ அதையும் தாண்டி படிக்கிறாங்க. தட்ஸ் இட். ரைட் இல்லையா? சோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாண்டி படிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத பார்க்கணும் இல்லையா? வி நீட் டு ஸ்டாப் வைனிங். அதாவது புலம்புறதை நிறுத்திட்டு செயல்ல வந்து இறங்கினா மட்டும்தான் நம்மளால எந்த ஒரு விஷயத்திலயுமே சக்சஸ் அடைய முடியும். நாட் ஜஸ்ட் ஃபார் பிஜிடிஆர்பி. கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா யாராவது உங்களுக்கு மார்க் போடுவாங்களா? யாராவது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தருவாங்களா? எனக்கு டைம் இல்ல, டைம் இல்ல, எனக்கு வேலை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, இவங்க அது சொல்றாங்க, இவங்க அது சொல்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் கடைசி வரைக்கும். யாரும் நீங்க நல்லா அழகா கம்ப்ளைண்ட் பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மார்க் எல்லாம் போட மாட்டாங்க. டிசிப்ளின், 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 கன்சிஸ்டன்சி, ஃபோக்கஸ், பர்சிவரன்ஸ் இது மட்டும் தான் நம்மளுக்கு ஃபைனலா மார்க் கொடுக்க போகுது. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. ஸோ இன்கேஸ் நீங்க ரொம்ப புலம்பக்கூடிய ஒரு ஆளா இருக்கீங்க அப்படின்னா தப்பு கிடையாது. பட் ஆனா அது இதுக்கான நேரம் அது இல்ல. புலம்புறதுக்கான நேரம் இது கிடையாது. ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்க. டிசிப்ளினோட இருங்க. நீங்க டிசைட் பண்ணிருக்கீங்களா? ஒரு நாளைக்கு 6 ஹவர்ஸ் தூங்கணும். ரிமைனிங் 3 ஹவர்ஸ் வந்து வேற வேலைகள் பார்க்கணும். மிச்ச டைம் எல்லாமே படிக்கணும். முடிவு பண்ணிட்டீங்களா? அத ஃபோக்கஸ்டா பண்ண பாருங்க. டிசிப்ளின்டா பண்ண பாருங்க. ஸ்டில் உங்க கையில டைம் இருக்கு. நீங்க ஓரளவுக்கு படிச்சிருந்தா கூட இப்ப இருக்கிற நாட்கள கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணிட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டா படிச்சீங்க அப்படின்னா ஸ்டில் யூ ஹேவ் அ சான்ஸ். சோ 1000 எக்ஸ்கியூசஸ் இருக்கலாம். படிக்காம இருக்கிறதுக்கு 1000 எக்ஸ்கியூசஸ் இருக்கலாம். ஆனா படிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆசை இருந்துச்சுன்னா போதும். ஒரே ஒரு ரீசன் உங்களுக்கு கிடைச்சதுன்னா போதும். சோ அந்த ஒரு ரீசன இறுக்கி புடிச்சுக்கிட்டு உங்களோட எக்ஸிகியூஷன் ஒர்க்க, உங்களோட படிக்கிற ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. படிக்கிற ஒர்க்க அட்மோஸ்ட் எல்லாருமே கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் அத கன்சிஸ்டன்ட்டா பண்ண பாருங்க. ஸ்டார்ட் பண்றது ஈஸி, நிறுத்துறது ஈஸி. பட் கன்சிஸ்டன்ட்டா பண்றது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ கன்சிஸ்டன்ட்டா என்ன ஒர்க்கா இருந்தாலும் பண்ண பழகுங்க. அது பிஜிடிஆர்பியா இருக்கட்டும், வேற எந்த எக்ஸாமா வேணாலும் இருக்கட்டும். யூ நீட் டு ஸ்டாப் கம்ப்ளைனிங், யூ நீட் டு ஸ்டாப் கிவிங் எக்ஸ்கியூசஸ் அண்ட் ஸ்டார்ட் வொர்க்கிங் த ஹெல் அவுட் ஆஃப் இட். இதுதான் ஒரே ஒரு வழி எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்றதுக்கு. சோ இத நீங்க செய்யறதுக்கு வந்து தயாரா இருந்தா மட்டும் தான் எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ண முடியும். இதுல வந்து ஷார்ட் வே அவுட், ஷார்ட் கட், ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்லாம் கிடையாது. விழுந்து இறங்கி வேலை செய்யணும். ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் எல்லாமே பண்ணா மட்டும் தான் எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். சோ அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நல்லா படிங்க. ஸ்டில் யூ ஹேவ் டைம். பயப்படாதீங்க. எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். எல்லாருக்கும் என்னவோ அதுதான் நமக்கும். சோ நமக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே? ஆல் தி வெரி பெஸ்ட்.